அரசாங்கம் ஏங்க கடனை முழுசா தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளுக்குள்ள பெரிய அதிருப்தியும் போராட்டங்களும் போயிட்டு இருக்கு இல்லையா? இத பத்தி சமீபத்துல அமைச்சர் மாரிய வில்சன் என்ன சொல்லியிருக்காரு? விவசாய கடன் தள்ளுபடிக்கு விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு கூட போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திருக்காங்க. நாளைக்கு ஒரு போராட்டங்கள் இருக்கு. எப்படி சார்? விவசாய கடன் தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 ஏஐடிஎம்கே வந்து அவங்க எண்ட் ஆஃப் த பீரியட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து டிஎம்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 5 இயர்ஸாக அவங்க வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல் வேவர். பட் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 ஆர்பிஐ ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வந்து வேவரை வந்து வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 டேஸ் தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். மற்றபடி எங்களுக்கு வந்து ஃபுல் வேவர் இது லாஸ்ட் இயர் பண்ணுறது கம்பேரிட்டிவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நிகழல. என்ன ஆர்பிஐ சொல்லியிருக்கிறோம் 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் வேவர் பண்ணிக்கணும். அவங்க இருந்த பீரியடில் அப்படி கிடையாது. அந்த 5 இயர்ஸ் பீரியடில் அவங்க வந்து டோட்டலாக வேவ் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் எங்களுக்கு கொடுத்த லிமிட் வந்து ஆர்பிஐ வந்து 2024 ரெகுலேஷன் படி 45 டேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அது 5 இயர்ஸ் கொடுக்கல. தேர்தல் அறிக்கைக்கும் செயல்பாட்டுக்கும் முரணாக இருக்குது. இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரெகுலேஷன் சொல்லிச்சோ அந்த ரெகுலேஷன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வி வில் லெட் யூ நோ வெரி சூன். ரிவைஸ்டு பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2021 அதிமுக அரசு அவங்களோட ஆட்சி முடிகிற சமயத்துல விவசாய கடன் தள்ளுபடி பத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ண 5 வருஷம் டைம் இருந்தது. அதனால அவங்க வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது தவணை முறையில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முழு கடனையும் தள்ளுபடி பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஆர்பிஐ போட்ட புதிய முட்டுக்கட்டை 2024 ஃபுல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி ஒரு கடனை தள்ளுபடி பண்ணணும்னா வெறும் 45 நாட்களுக்குள் அதை முழுசா தள்ளுபடி செஞ்சு முடிக்கணுமா. பழைய மாதிரி 5 வருஷம்லாம் டைம் எடுத்துக்க முடியாது. இப்போதைய அரசுக்கு ஆர்பிஐ கொடுத்திருக்கிற இந்த 45 நாள் டைம் லிமிட் தான் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புது ரெகுலேஷனை பேஸ் பண்ணி தான் அரசாங்கம் இப்போ சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒன்னு, இப்போ ஒன்னா? அப்போ தேர்தல் அறிக்கையில ஒன்னு சொல்லிட்டு இப்போ செயல்பாட்டுல வேற மாதிரி பண்றீங்களே, இது முரணா இல்லையா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் மாரிய வில்சன் ரொம்ப யதார்த்தமா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கடந்த ஆட்சி காலத்துல ஆர்பிஐயோட இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவும் பெருசா இல்ல. ஆனா இப்போ பயிர்க்கடனை தள்ளுபடி பண்றதுக்கு இந்த 45 நாள் விதிமுறை கடுமையான ஒரு சவாலா இருக்கு. இருந்தாலும் விவசாயிகளோட பயிர்க்கடனை முழுமையா தள்ளுபடி செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு அரசாங்கம் தொடர்ந்து பரிசீலனை செஞ்சுட்டு வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? விவசாயிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாலும் இந்த கடன் தள்ளுபடி விவகாரம் தொடர்பாக அரசாங்க அதிகாரிகள் மற்றும் நிதித்துறைக்கு இடையே இன்னும் ஆலோசனைகளும் பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே இது குறித்து ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. வர்ற மாற்றி அமைக்கப்பட்ட பட்ஜெட்ல எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிய வரும், யாரும் கவலைப்பட வேண்டாம்னு அமைச்சர் ஒரு பாசிட்டிவான பதிலை கொடுத்திருக்காரு. மக்களே, விவசாய கடன் தள்ளுபடி தள்ளி போறதுக்கு பின்னாடி மாநில அரசு மட்டும் காரணமில்ல, ஆர்பிஐயோட இந்த 45 நாள் கெடுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றது தான் இப்போதைய நிலவரம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்பிஐயோட இந்த புது ரூல்ஸ் விவசாயிகளை பாதிக்குமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.